பாலக் பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, ஜீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பாலாக்கீரை 1/2 கட்டு, பன்னீர் வந்து ஒரு 100 கிராம், வெண்ணெய் 1 டீஸ்பூன், முந்திரி வந்து 10, கரம் மசால் வந்து 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். முதல்ல அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். கீரையை வந்து வேக விட போகிறேன். பாலாக்கீரையை வந்து பாதி கட்டி வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த தண்ணியில் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி கொதிச்ச உடனே நல்லா இலை வந்து வெந்துருச்சு. இந்த கீரை வந்து எப்பயுமே ஓப்பனில் வேக விடணும். இப்போ அந்த கலர் மாறாமல் இருக்கும். மூடி வச்சிட்டோன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் அப்படியே இருக்குது. பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம முந்திரியை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அடுப்பில் ஒரு பேன் வைக்க போகிறேன். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதங்கட்டும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்கு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். சீக்கிரம் வந்து தக்காளி வதங்கிடும். இப்போ வதங்கிடுச்சு. நம்ம மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசால், 10 முந்திரி எடுத்து வச்சேன் இல்லையா, அதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி நல்லா அம்மிலே அரைச்சி எடுத்துருக்கேன். நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம கீரை வேக வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை நம்ம வந்து இந்த மசாலாலே சேர்த்துடலாம். கொஞ்சமாக வந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசாலாலாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து கீரையை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன். அந்த கீரை வேக வச்ச தண்ணியவே நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிட்டேன். அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதில் வேண்டாட்டி கூட நம்ம வேறு குழம்புல கூட ஊற்றி செய்யலாம். கீழே ஊற்ற வேண்டாம், அதில் சத்து நிறையா இருக்கும். இப்போ நான் இந்த முந்திரி அரைச்ச தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நான் வெந்த உடனே திக்னஸ் வரும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இந்த மசாலா வடை போயிடுச்சு. இப்போ வந்து நான் பன்னீர்லாம் ஆட் பண்ணிட்டேன். பன்னீர் வந்து வீட்டிலே எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்ம தயார் பண்ணி வச்சுட்டோன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா எப்போ தேவைனாலும் நம்ம செஞ்சுக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இறக்கிடுறேன். கொஞ்சம் நேரம் பன்னீர் வேகட்டும். இந்த பாலக் பன்னீர் வந்து தோசை, ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். 5 நிமிஷம் கொதித்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பாலக் பன்னீர் ரெடி.